தந்தையே, இன்று உன் அப்பன் உன்னோடு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் யார்தான் ஆறுதல் சொல்வது? உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா? அதனால் அப்பன் உன்னிடத்தில் உனக்காக இப்பொழுது ஓடி வந்து உனக்கான ஆறுதலை தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தைரியமாக துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை தர வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தால் என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏமாளியாக உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல சூழ்நிலைகளை பற்றி என் பிள்ளை என்னவென்று நீ புரியாமல் இருக்கின்றாய். அதற்கு அவர்களுக்கு ஒரு தேவை என்னவென்றால், ஒன்று வரும்பொழுது மட்டும் உன்னை தேடி வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது மட்டும் உன்னை தேடி வருகிறார்கள். அவர்களின் தேவை முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் உன்னை பெரிதாக கண்டு கொள்வதே இல்லை. அது மட்டும் அல்ல, உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால், உனக்கு தேவைகள் என்று அவர்களிடம் போய் நின்றால் அவர்கள் உன்னை சிறு துளி அளவு கூட மதிப்பது கிடையாது என்பதை உன்னுடைய வாழ்க்கை இவர்களுக்கு நடந்து கொள்வதைத்தான் உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனைகளை கொடுக்கலாம். ஒரு நொடி போதுமானது என் பிள்ளையே. ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் தண்டனை என்று சொல்லி கொண்டிருந்தோமானால் இங்கு யாரும் இருக்க முடியாது. ஒரு வகையில் தண்டனைகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு நாம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த அப்பன் இவருக்கு இப்பொழுது வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, யார் என்று தெரியும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது தெரியுமா? அவனோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய அனுசரிப்பு நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு ஏதுவாக இவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு காயப்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கு சரியாக வரும். ஏனென்றால் நீ ஏமாளியாக இருந்திருக்கின்றாய், அவர்கள் புத்திசாலியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதானே உண்மை. அவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை சரியாக செய்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துவிட துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுத்து தனியாகவெல்லாம் திட்டம் போடவில்லை. நீயாகத்தான் சென்று உன் தலையை கொடுத்து மாட்டிக்கொண்டு இருக்கின்றாய். அதுவும் உதவி என்று அவர்களுக்கு வரும் தேவைப்பட்டவுடன், அவர்களுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் நீயாக அவர்கள் முன்னிலையில் சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து இவர்கள் நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை தான் கொடுத்திருக்கின்றது. இந்த உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அவர்கள் எப்பொழுதும் எப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆனால் நீ அப்படி இல்லாமல் அவர்களை அனுசரித்து போய்விட்டாய். அதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னவென்று நீ நடந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது நீ அவர்களை எதுவும் செய்யாமல் அவர்களுக்கு தேவை வரும் பொழுது நீ உதவி செய்து கொண்டிருந்தாய்.
ஆனால் நம்முடைய அனுசரிப்பு நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு ஏதுவாக இவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் வேதனையாக விஷயமாகவே இருக்கின்றது. அதனை யோசித்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கு சரியாகத்தான் இருந்து வருகின்றது என்பதுதானே உண்மை. அதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் சூழ்ந்து உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுக்க தயாராகி தனியாக வெள்ளம் திட்டம் போடவில்லை என்பது உனக்கு இப்பொழுது தெரிந்து விட்டதல்லவா? அவர்கள் தேவைப்பட்ட அவர்கள் யாரை எல்லாம் உன்னோடு சேர்க்க வேண்டும், உனக்காக எதிரியாக மாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்து அதனை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை கொடுத்திருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவியை செய்வதனால் நமக்கு கெட்டது நமக்காக இருக்க வேண்டும் அல்லவா? நம் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் நடக்காமல் ஆவது இந்த விஷயங்கள் என்றால் நாம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒருவருக்கு செய்கின்ற நல்விளையால் நமக்கு ஒரு நாளும் தீய விஷயம் நடந்துவிடாது அல்லவா? ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு செய்திருக்கின்ற உதவியால் உனக்கு மாபெரும் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அது வந்து நிற்கும். உதவி என்று கேட்டு செய்தது பாதி கேட்காமலே அவர்களின் கஷ்டத்தை பார்த்து நீ ஓடி செய்தது. அப்படியும் செய்யும் பொழுது அவர்கள் உன்னை நிச்சயமாக ஏமாற்றுவதுதானே முயற்சி செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு ஏமாளி கிடைத்து விட்டால் இனிமேல் இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நம்முடைய தேவைகளுக்கு இவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தானே நினைக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது கூட நீ நம்ப மாட்டாய். அப்பன் அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை, நீ சொல்வது போல எல்லாம் இல்லை. அவர்கள் என்னை தேவைக்கு எல்லாம் பயன்படுத்தவில்லை. நானும் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றேன். அவர்களும் எனக்கு தேவைப்பட்ட நேரங்களில் அவர்கள் தகுந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றுதான் நீ கூறுகின்ற. அவர்கள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்று நீ சொல்கின்ற. எந்த நிலையிலும் அவர்கள் தூக்கி வைக்கின்றாயோ அந்த இடத்தில் ஒரு துளி அளவு கூட தகுதியற்றவர்கள்தான் இவர்கள் என்பதை என் பிள்ளை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை நீ நம்பி விடுகின்றாய். உண்மையில் நீ நினைப்பது போல் அவர்கள் இல்லை. நீ எந்த நிலையில் அவர்களை தூக்கி வைக்கின்றாயோ அந்த இடத்தில் ஒரு துளி அளவு கூட அவர்கள் தகுந்தது போல அவர்கள் ஒரு நாளும் இருந்தது கிடையாது இவர்களால். ஆனாலும் என் பிள்ளையே, சட்டென்று இதை நம்பி நீ முடியாதபடிக்குதான் எல்லாம் நடக்கிறது. இவர்கள் உன்னிடத்தில் நல்லது போல பழகி கொண்டு இருக்கின்றார்கள். நல்லவர்கள் போல நாடகமாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு இவர்கள் யார் என்று தெரிய வரும். என் பிள்ளையே, யார் என்று தெரிய வரும். என் பிள்ளையே, ஒரு உதவி அவர்கள் கேட்கும் பொழுது முடியாது என்று மறுத்துப்பார். என் பிள்ளையே, இவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இவர்களின் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் என்று சில விஷயத்தை பற்றி எல்லாம் என் குழந்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலையை உரிமையாக பெற்று கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து தள்ளி இருக்கின்றார்கள். நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை நம்புகின்றாய் என்றுதான் இந்த அப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது உனக்கு புரியவில்லை. என் பிள்ளையே, யாரேனும் கொஞ்சம் அன்பாக உன்னிடத்தில் பேசிவிட்டாலே போதும் என் பிள்ளை மனது அப்படியே இலகி விடுகின்றது. என் பிள்ளையுடைய மனது அப்படியே எல்லாவற்றையும் பெற துடிக்கின்றது. என் குழந்தையே, எல்லாம் சரியாக நடக்கிறது என்பது போல ஒரு எண்ணம் நமக்கு ஒருவர் அன்பு கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பல மடங்கு அதிகமாக அவர்
அவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மை கொள்வது இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளைக்கு புரிகின்றதா? என் தங்கமே, அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்றார்கள் என்றால் நீ எப்பேற்பட்ட இடத்தில் சிக்கி இருக்கின்றாய் தெரியுமா? என் குழந்தையே, அவரவர் தேவைகளுக்கு ஏற்றது போல உன்னை அவர்கள் சாதகமாக்கி விடுகின்றார்கள். அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறியது தயாராக இருக்கின்றார்கள் என்றால் இன்னும் ஏதோ ஒரு தேவை அவருக்கு உன்னிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை நமக்கு சொன்று எதை காண்பித்து கொடுத்தது? இது பல அனுபவங்களை உனக்கு கொடுக்கும், பல துன்பங்களை உனக்கு சொல்லி கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயத்தையும் உன் கண் முன்னே பிறப்பிக்கத்தான் தெரிகிறது. பிறகுதான் நீ கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் அதைத்தான் இந்த அப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது நீ பழகிக்கொண்டு இருக்கின்ற, இப்பொழுது யாரை பெரிதாக நம்பிக்கொண்டு இருக்கின்றாயோ அவர்கள்தான் உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அந்த நேரம் என் பிள்ளை படுகின்ற வேதனை பார்த்து இந்த அப்பன் நிச்சயமாக மனமில்லை. முன்கூட்டியே உனக்கு சொல்கின்றேன், இவர்களிடத்தில் இருந்து விட்டு விலகிவிடு. அப்பன் ஒருபோதும் சொல்வதை நீ முழுமையாக கேட்டு விடாமல் நின்று விடாதே என் பிள்ளையே. நிச்சயமாக எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை பெரிதாக வந்துவிடக்கூடாது. அவர்கள் அப்படியே உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். அதை தாங்கிக் கொண்டு வந்து விடு வேண்டும். அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்றும் கட்டுப்பட்டு நின்று கொண்டிருக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும் என்று நீ உண்மையாக இருந்து விட்டால் போதும், எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக என்றும் உன் அப்பன் முன் நின்று உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதை நீ நம்பினால் போதும். எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நன்மையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராதவர்கள் உன்னை கைவிடுவது, எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு உதவிகள் கிடைப்பதும் நிச்சயமாக உனக்கே மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது என் பிள்ளையே. யாரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அவர்கள் தேவைக்கு மட்டும் உன்னை தேடுகிறார்கள் என்று தெரியும் பொழுது அந்த இடத்தில் சற்று சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரும் இங்கு யாருக்கும் அடிமை அல்ல. யாரும் யாருக்கும் அடிபணிந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் அவருக்கு ஏற்ற தன்மானம் இருக்கின்றது. தன்மானத்தை இழந்து ஒரு நட்பை பெற வேண்டும் என்றால் ஒரு அவசியமும் வரும் பொழுது நீ அந்த நட்பை இழக்க வேண்டுமே தவிர உன் தன்மானத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உண்மையான நட்பு எந்த வகையிலும் உனக்கு எந்த இடத்திலும் தேவைகளை நிர்ணயிக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அது உன் கைக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, இவர்களை எல்லாம் நான் அடையாளம் காண்பித்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பிக்கொண்டு இருக்காதே என்று எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே தெரிந்து கொண்டால் எல்லாம் உனக்கான நல்லதாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உண்மை எது பொய் என்று எல்லா விஷயத்திலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் ஏமாளியாக இருந்து கொண்டு இருக்கும் பார்க்க கூடாது. எல்லாவற்றிலும்
உன் அப்பன் நானே பாவமாக பார்க்க வேண்டிய நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று நினைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அப்படி உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் உண்மையாக இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உண்மை பொய்யும் நீ புரிந்து கொண்டால் அதன் பிறகு உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது. உன்னை பார்த்து யாரும் பாவம் என்று சொல்லிவிட முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத மனிதர்கள் நீ உன் வாழ்க்கையில் போராடித்தான் பெற வேண்டி இருக்கும். இதை நினைத்து நீ என்றும் இந்த அப்பன் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரம் உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலை என்றென்றும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் உனக்காக இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கின்றதை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏமாற்றுவதை பார்த்து கொண்டு எல்லோரும் உன்னை பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைக்கு நீ எப்பொழுதும் ஆளாகிவிடக்கூடாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.